நமஸ்காரம். நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கோயில் சென்னை அருகாமையிலே இருக்கக்கூடிய, இன்ஃபேக்ட் சென்னைக்குள்ளேயே, அதாவது சென்னை டு திருவள்ளூர் ஹைவேல சிடிஹெச் ரோட்டில் இருக்கக்கூடிய பாடி அப்படின்னு அழைக்கக்கூடிய இடத்துல அமைந்திருக்கின்ற ஈஸ்வரன் கோயில். இது வந்து திருவலிதாயம் அழைக்கப்படுகின்ற ஒரு பிரம்மாண்டமான நிறைய பொக்கிஷங்களை உள்ளடக்கிய ஒரு சிறந்த சிவன் கோயில். ரகசிய உண்மை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரெங்கன் நகர் வாழ, சிடகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழிய. 272 பால் பெற்ற ஸ்தலங்களில் ரொம்ப முக்கியமான ஸ்தலம். இந்த கோயில் பொறுத்தவரையிலும் திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர், ராமலிங்க அடிகள் இவெல்லாம் வந்து வழிபட்ட ஸ்தலம். அதே போல் திருஞான சம்பந்தர் பால் பெற்ற ஸ்தலம். இந்த கோவிலை இன்றைக்கும் யார் போய் சேவித்தாலும் குருஸ்தலம் அப்படின்னு தான் அழைக்கப்படுகிறது. இப்போது நம்ம குரு பகவான் நவகிரக குரு நல்லா புரிஞ்சுக்கணும். நவகிரக குருக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அது குறித்தும் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். நவகிரக குரு குரு பகவான் அவர் நம்முடைய ஜாதக கட்டத்திலையோ இல்லை கோச்சார பயணத்திலையோ 2, 6, 8 அந்த மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது சில இடையூறுகளும் தடங்கல்களும் ஏற்படும். அந்த தடங்கல்கள்லாம் நமக்கு முறியடிக்கணும் அப்படின்னா குருஸ்தலங்கள்னு அழைக்கப்படுகின்ற ஆலங்குடி, தென்குடி திட்டை அந்த வரிசையில் வரக்கூடிய கோயில்கள்லாம் போய் சேவிக்கிறது, தரிசிக்கிறது அப்படின்றது ஒரு வழக்கம். இவர் வந்து குரு பகவான் எப்பயுமே வருஷத்துக்கு, அதாவது 365 நாளைக்கு ஒரு முறை வந்து அந்த 12 கட்டத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் பிரவேசம் பண்ணுவார். அந்த தருணத்தில் வந்து இந்த குரு கோவில்களுக்கு போய் குரு ஸ்தலங்களுக்கு போய் நம்ம தரிசித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து குரு பகவானால், நவகிரக குருவால் ஏற்படுகின்ற தடங்கல்களும் இடையூறுகளும் நமக்கு வந்து விலக்கி காத்துக்கொள்வார் அப்படின்றது நம்ம ஜோதிட உலகத்தில் பேசப்படுகின்ற ஒரு உண்மை. அது வந்து சத்தியமும் கூட. அந்த வகையில் பாடி திருவலிதாயத்துக்கு ஒரு தனி சிறப்பே உண்டு. ஏன்னா சென்னையை ஒட்டி இருக்குகின்ற கோயில்கள், அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த கோயில்களாக இருக்கட்டும், செங்கல்பட்டு, சென்னை மாநகரம், இந்த வட்டாரத்தில் குருஸ்தலம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பிரசித்தி பெற்றது இது ஒண்டி தான். திருவலிதாயத்துடைய வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, பரத்வாஜ முனிவர் அவருக்கு ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்ட சுவாபம் கருங்குருவி வடிவத்தில் மாறி இந்த கோயிலில் வந்து தன்னுடைய சாப நிவர்த்திக்காக சிவ பூஜை பண்ணி இங்கே காட்சியளிப்பார். இந்த கோவிலில் பரத்வாஜ் லிங்கம் அப்படின்றது தனி சன்னதியும் உண்டு. அது வடமேற்கு சார்ந்து இருக்கும். இந்த கோயிலில் சிறப்பு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, குரு பகவானுக்கு, அதாவது நவகிரக குரு பகவானுக்கு 2004 தனியாக ஒரு சன்னதி கட்டி பிரகாரத்துக்கு வெளியில் கோயிலுடைய பிரகாரத்துக்குள்ளே பிரதிஷ்டை பண்ணி குரு பகவானை இன்றைக்கும் ரொம்ப சிறப்பான, எஸ்பெஷலி அந்த குரு பெயர்ச்சி காலங்களில் அவருக்கு தனி வழிபாடுகள், சிறப்பான அபிஷேகங்கள், அலங்காரங்கள்லாம் பண்ணி ரொம்ப அழகாக இந்த கோயிலில் நடைபெற்று வரும். அதுவும் வியாழக்கிழமையில் இந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, போகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது வந்து முன்கூட்டியே, அதாவது எழுதப்பட்டிருந்தால்தான், விதியில் எழுதப்பட்டிருந்தால்தான் வியாழக்கிழமையில் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு குடுப்பினை இருக்கும். எல்லாருமே எல்லா நாள்லையும் போகலாம். ஆனால் எஸ்பெஷலி இந்த கோயிலில் நீங்கள் வியாழக்கிழமை போகிறீங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு நெய் விளக்கு, அந்த விளக்கு நீங்கள் ஏற்றி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தேவைகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகிடும். இப்போ ஜென்ரலாக ஜோதிடத்தில் சொல்லக்கூடியது வந்து கல்யாணத்துக்கும் சரி, குழந்தை பேருக்கும் சரி, குருவுடைய பார்வை இருக்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது கோச்சார குருவும் சரி, ஜோதிடத்தில் குரு பகவான், அதாவது நவகிரக குருவுடைய அருள் இருக்கா அப்படின்றது தான் பார்ப்பாங்க.
அந்த குரு பகவானுடைய அருள் இருந்தால் மட்டுமே இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் போகிறதுக்கு, உங்களுடைய காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முடியும். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், அதுவும் முக்கியமாக வியாழக்கிழமையில் நீங்கள் போய் குரு பகவானை இந்த கோவிலில் நீங்கள் தரிசிக்கிறீங்க அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு குடுப்பனை, அது ஒரு பெரிய பிராப்தமே. நம்ம மக்களுக்கு ஒரு சின்ன தெளிவு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நவகிரக குருவுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் இருக்க வேறுபாடுகளை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். தட்சிணாமூர்த்தி அப்படின்றவர் வந்து சாக்ஷாத் சிவனுடைய அம்சம். தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார். அதாவது தன்னுடைய வலது காலை மடித்து தன்னுடைய இடது காலை தொங்க விட்டு ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் வேதத்தை உபதேசம் பண்ணக்கூடியவர் வந்து தட்சிணாமூர்த்தி. இவர் வந்து எப்பயுமே ஆழ்ந்த தபஸில் இருப்பார். அவரை வந்து நம்ம வந்து எப்பயுமே இப்போ நம்ம ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நவகிரக குருவுக்கு போய் கொண்டக்கடலை மாலை போடுறது, வியாழக்கிழமையில் ஒரு அகல் விளக்கு ஏற்றுறது, மஞ்ச வஸ்திரம் சாத்துறது அப்படின்றது அது நவகிரக குருக்கே தான் பொருந்தும். அவர் வந்து நவகிரக சன்னதியில் வடக்கு நோக்கி காட்சி கொடுப்பார். ஆனால் தட்சிணாமூர்த்தி அப்படின்றவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாக்ஷாத் சிவனுடைய அம்சம். தெற்கு நோக்கி அமர்ந்து வேதங்களை உபதேசம் பண்ணுறவர். நம்ம என்ன பண்ணுறோம், அவரும் குரு இவரும் குருன்னு நினச்சிட்டு இந்த தவறான ஒரு விஷயங்களை நம்மளுடைய இந்து மதத்தில் நம்ம இன்றைக்கும் பின்பற்றி வரோம். இது நிறைய கோவிலில், சிவன் கோவிலில் அங்கே அர்ச்சகர்களே தவறு செய்கிறாங்க. எக்காரணம் கொண்டும், அது வியாழக்கிழமையாக இருந்தாலும் சரி, எந்த கிழமையாக இருந்தாலும் சரி, தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாத்துறது அப்படின்றது தவறு. தட்சிணாமூர்த்திக்கு எப்பயுமே வந்து வெள்ளை வஸ்திரம் மட்டும்தான் சாத்தணும். அங்கே அவருக்கு மஞ்ச வஸ்திரம் சாத்தி அந்த கொண்டக்கடலை மாலை போட்டு அர்ச்சனை பண்ணுறதுன்றது அது அவருக்கு உகந்த விஷயம் கிடையாது. அவருக்கு நீங்கள் வெள்ளை வஸ்திரம் சாத்தி தனியாக அபிஷேகம் பண்ணுறது சாலச் சிறந்தது. அவர் எப்பயுமே வந்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் வேதங்களை உபதேசித்து கொண்டிருக்க ஒரு சிவனுடைய அம்சம். ஆனால் நவகிரக குருக்கு நீங்கள் கொண்டக்கடலை மாலை போட்டு அவருக்கு அர்ச்சனை பண்ணி அதே போல் மஞ்ச வஸ்திரம் சாத்தி நீங்கள் ஆராதனை பண்ணுறது வந்து சாலச் சிறந்தது. இது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி தயவுசெய்து தட்சிணாமூர்த்தியுடைய அருளை வந்து நீங்கள் வந்து கெடுத்துக்காதீங்க. இது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கம்மிங் பேக் டு திருவல்லிதாயம், இந்த அம்சங்களை உள்ளடக்கிய இந்த கோவில் வந்து தனி வந்து தட்சிணாமூர்த்திக்கு தனி சன்னதி உண்டு. நம்ம பிரதர்ஷனையாக வரும்போது இந்த கோவிலில் தட்சிணாமூர்த்தியை நல்லா தரிசிக்க முடியும். இந்த கோவில் சிவாச்சாரியார்களும் அங்கே இருக்க அர்ச்சகர்களும் கேட்டிங்க அப்படின்னா, இந்த கோவிலில் தான் 5 குருகளை நம்ம ஒரே இடத்துல பார்க்க முடியும். அந்த கண்கொள்ளா காட்சியை நம்ம வந்து தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 குருக்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா, சிவன் சாக்ஷாத் குரு, அதே போல் நவகிரக குரு, அதே போல் தட்சிணாமூர்த்தி, பிரம்மர், முருகர். இவங்க 5 பேரையும் நம்ம தரிசிக்கலாம் அப்படின்னா அது வந்து பாடி திருவல்லிதாயத்தில் தான் முடியும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். பரத்வாஜ முனிவருக்கு இந்த இடத்துல தான் சாப விமோசனம் கிடச்சிது. கருங்குருவியாக இருந்து அவர் மாறி சிவ பூஜை பண்ணி இங்கே வந்து விமோசனம் அடைந்தார் அப்படின்னு. இந்த கோயிலுடைய சிறப்பு அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயரும் இங்கே வந்து சிவ பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி இங்கே வந்திருக்கிறார் அப்படின்றது மிக சிறப்பான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குருஸ்தலம் அப்படின்றதால வியாழக்கிழமையில் இந்த கோயிலை நீங்கள் தரிசிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது நிச்சயமாக குரு நவகிரக குருவால் உங்களுடைய ஜாதகத்தில், உங்கள் பிறப்பு ஜாதகத்தில், கோச்சார ஜாதகத்தில் உங்களுக்கு ஏற்படுகின்ற தடங்களும் தடைகளையும் குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்வார். குரு பகவானுடைய தடைகள் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய குழந்தை பேராக இருக்கட்டும், கல்யாணம் பிராப்தியாக இருக்கட்டும், இந்த விஷயங்களுக்கு நிச்சயமாக குரு பகவான் உங்களை வந்து விலக்கி காத்துக்கொள்வார். இந்த கோயிலுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு நிச்சயமாக உடனே வந்து கல்யாணம் அப்படின்றது நடந்து முடிஞ்சிடும். ஏன்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னாலே நல்ல நேரம் வந்தால் தான் வர முடியும். அந்த குருவுடைய பிராப்தம், குருவுடைய பார்வை, அந்த குருவுடைய அருள் அப்படின்றது நவகிரக குரு தான் அண்டர்லைன் மை வேர்டு. அந்த நவகிரக குருவுடைய ஒரு பிரீத்தி, அவருடைய ஒரு பார்வை உங்களுக்கு பட்டுது அப்படின்னும்போது நிச்சயமாக இந்த கோயிலுக்கு உங்களால் கால் எடுத்து வைக்க முடியும். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, அம்பாள் ஜெகதாம்பிகை.
தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சியளிப்பாள். நீங்கள் அம்பாளுக்கு நேர் எதிர நின்று ஈஸ்வரனையும் தரிசிக்க முடியும், அதே போல் அம்பாளையும் சேவை செய்ய முடியும். நீங்கள் அம்பாளை நீங்கள் சேவிக்கும் பொழுது உங்களுடைய தலையை அண்ணாந்து நீங்கள் மேலே அந்த கோவிலுடைய அந்த இடத்த சீலிங்கை பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து நவக்கோணம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தென்படும். அந்த நவக்கோணம் அப்படின்றது வந்து ரொம்ப அரிய விஷயம். அது எல்லா ஈஸ்வரன் கோயில்லையும் உங்களால் பார்க்க முடியாது. அந்த நவக்கோணத்தில் நீங்கள் அதை பார்த்துட்டு அம்பாளையும் ஈஸ்வரனையும் நீங்கள் சேவிக்கிறீங்க அப்படின்னும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், நல்ல தேவைகள், நியாயமான தேவைகள் எல்லாவற்றையும் ஜெகதாம்பிகையும் திருவதீஸ்வரரும் நிச்சயமாக உங்களுக்கு பரிபூர்ணமாக தேவைகளை பூர்த்தி செய்வார் அப்படின்றது ஐதீகம். இது உண்மையும் கூட. இந்த கோயிலில் விநாயகருக்கும் திருமணம் அப்படின்றது வந்து நடந்தேறி உள்ளது. அதாவது பிரம்மனுடைய பிள்ளைகளாக குழந்தைகளாக கோம்பளமும் வள்ளியும், கோம்பள வள்ளியும் இருவரும் விநாயகரை மனம் முடிந்ததாக ஒரு ஐதீகம். அந்த விசேஷம் வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இங்கு வலம்புரி விநாயகர் தனி சன்னதி வந்து மேற்கு பார்த்து உண்டு. அவரிடத்தில் நின்று நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னும் போது சகல விஷயங்களும் உங்களுக்கு பூர்த்தியாகும் அப்படின்றது உண்மை. முருகர் திருவலிதாயம் பாடி முருகர் அப்படின்றது வந்து சாக்ஷாத் குருவே. அந்த முருகரை போய் நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னும் போது நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். ஈஸ்வரனை அவசியம் வியாழக்கிழமைகள் போல் 7 வியாழக்கிழமைகள் நீங்கள் போய் விளக்கேற்றி ஈஸ்வரனை வழிபடுறீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பாக்கியம், அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதோட மிக சூட்சமான ஒரு விஷயம் அப்படின்னா, கர்ப்ப கிரகத்தில் ஈஸ்வரனுக்கு அருகாமையிலேயே அம்பாளுடைய ஒரு சிலையும் உண்டு. அந்த அம்பாளை பார்க்குறது அப்படின்றது மிக மிக அரியது, மிக சிறப்பான ஒரு விஷயம். பௌர்ணமி திதியில் ஈஸ்வரனை போய் திருவலிதாயத்தில் நீங்கள் வழிபடுறீங்க, ஜெகதாம்பிகையோடு நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்றது சால சிறந்தது. அதே போல் பிரதோஷ காலங்களில் உபவாசம் இருந்து, அதாவது 4:30 மணிலேருந்து 6 மணிக்கு உபவாசம் இருந்து ஈஸ்வரனை வழிபட்டீங்க அப்படின்னா சகல காரியங்களும் உங்களுக்கு தேவைகளும் பூர்த்தியாகும் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம். ஆண்டாள் பி சொக்கலிங்கம் திருடிகளே சரணம் சரணம் சரணம்.